சூடு பிடிக்கிறது அரசியல் களம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள்? நம் மின்னம்பலம் மக்களிடம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. மக்கள் மனதை வென்றவர்கள் யார்? தருமபுரி தொகுதியில் பறக்க போவது யாரின் கொடி? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தருமபுரி தொகுதியில் திமுக சார்பில் ஆர் மணி களமிறங்கியுள்ளார். அதிமுக சார்பில் டாக்டர் அசோகன் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா பொன்னிவளவன் போட்டியிடுகிறார். திமுக, அதிமுக, பாமக ஆகிய 3 வேட்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் களத்தின் நிலவரம் என்ன, மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின்னம்பலம். உங்கள் மனதை வென்ற வேட்பாளர் யார் என்ற கேள்வியினை பரவலாக தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம். வயசு 47. நாங்கள் திமுக போலான் இருக்கோம். முதலமைச்சர் வந்து எல்லா இதுக்கும் நல்லா இதாக பண்ணுறாரு. இப்போ ராகுல் காந்தி வரணும்னு பார்க்குறோம். என் பேர் அறிவுமணி, வயசு வந்து 52. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட பிஎம்கே, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்காக இந்த முறை அதுக்கு வாக்களிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துன்னுக்கிறேன். ஜெயராமன், வயசு 62. ராகுல் காந்திக்கு எங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு, அதாவது விலைவாசெல்லாம் கொஞ்சம் குறையும். ஜெய ராஜேஸ்வரி சிவகுமார், வயசு 38. கேப்டன் கூட்டணியில் இருக்கிற ரெட்டலை சின்னத்துக்கு தான் வாக்களிக்கலான்னு இருக்கோம். என் பேர் ரமேஷ், வயசு 38. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் சார், மாம்பழம். ஒரு அன்புமணியின் தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிரதமராக மோடியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வரவேற்கிறோம். பேர் மங்கம்மா, வயசு 47. நாங்கள் உதயசூரனுக்கு தான் போடுவோம். 1000 ரூபா கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுறாரு. அதனால இந்த டவுன் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. அவருக்கு தான் நம்ம ஓட்டு. ராகுல் காந்தி தான் வரணும். என்னுடைய பெயர் வந்து சங்கர், என்னுடைய வயசு 46. என்னுடைய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துக்கு தான் நான் இந்த தடவை ஓட்டு போட போகிறேன். வணக்கம், என் நேம் தேன்மொழி, ஏஜ் 27. பிஎம்கே அவருடைய கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு வந்து பிஎம்கே வந்து காவேரி உபநீர் திட்டத்தை வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் நிறுவனத்தை வந்து செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் விரும்புகிறேன் அதுக்கு ஓட்டு போட. மோடி எங்களுக்கு இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கிறாரு. இனிமேலும் அவர் தான் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். கதிர்வேல், வயசு வந்து 49. ஏடிஎம்க்கு வந்தால் நல்லாயிருக்கும். என்னோட பேர் இந்திரா, வயசு வந்து 39. வரும் தேர்தலில் வந்து திமுகவுக்கு தான். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் இலவச பேருந்து பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்னு நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் வாக்களிப்போம். என் பேர் மணி, என்னுடைய வயசு வந்து 57. திமுகவுக்கு வாக்களிக்கணும். மற்ற இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தை கணக்கு போடும்போது இவங்க நடத்துகிற ஆட்சி நல்லாயிருக்கு. அதனால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, நான் மேலும் நல்லா நடத்துவோன்ற நம்பிக்கை இருக்குன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். ராகுல் காந்தி வரணும். என் பேர் குழந்தையப்பன், வயசு 45. தேர்தலில் பார்த்திங்கன்னா மோடிஜி உடைய கூட்டணி பாமகவுக்கு என்னுடைய ஓட்டு போடுவேன். இல்லை, மோடிஜி வந்தால் வந்து நாடு வந்து ரொம்ப முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறாரு, ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. லஞ்சம் இல்லாத ஒரு அரசை வந்து அமைப்பதற்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் நான் மோடிஜிக்கு வாக்களிக்கிறேன். என் பேர் வந்து சுமதி, வயசு 45 இருக்கும். ராகுல் காந்தி. இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளான தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தனி மற்றும் மேட்டூர் பகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக வேட்பாளர் ஆர் மணி 37% வாக்குகளை பெற்று தர்மபுரி தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார். பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 31% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிப்பார் என்றும், அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் 28% வாக்குகளை பெறுவார் என்றும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன் 3% வாக்குகளை பெறுவார் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. 1% பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஆக தருமபுரி தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளர் ஆர் மணி வெற்றி பெற்று திமுகவின் கொடி பறக்கவே வாய்ப்புள்ளது. மின்னம்பலம் நடத்தும் இந்த மெகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மின்னம்பலம்.com வலைத்தளத்தில் மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.